ட்ரக்ஸ் ஆர் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். போதை பழக்கம் உடல் நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும். நடக்கட்டுமே இருட்டினில் நீதி மறையட்டுமே தன்னாலே வெளிவரும் மயங்காரே தலைவன் இருக்கிறான் மயங்காரே ஒரு தலைவன் இருக்கிறான் மயங்காரே. ஹலோ, யாரு? விஷயா சொல்றா. கீழே நிற்கிறியா? சரி, இது வரேன். இருக்கிற பிரச்சனையில் இவங்க வேறு. சொல்கிறா அசோத்து. டேய், நம்ம கிளாஸ்மேட் ரிஷி செத்துட்டானாண்டா. நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்ட் இல்லைதான், பட் ஸ்டில் நம்ம கூடவே இருந்த ஒருத்தவே இல்லைன்றப்ப ஒரு மாதிரி சோகமா இருக்குல்லடா. ரிஷி செத்துட்டானா? அடா ஆமாண்டா. ஹலோ விமான், ஹலோ. ஹலோ ரிஷி, ஹலோ ரிஷி பேசுகிறா. ஹலோ ஹலோ டே, ஹலோ டே பேசுகிறா. ஹலோ டே அசோத்து, ஒரு நிமிஷம் வீட்டுக்கு வாடா. டே கொஞ்சம் சீக்கிரம் வாடா. ஏய், என்னடா ஆச்சு? டே என்ன கூப்பிட்டுருந்த? ரிஷி செத்துட்டான்னு நீ தானே சொன்ன? ஆமா, இப்பதான் நாங்க பசங்க எல்லாரும் போய் விளையாடாதா? பார்த்துறோம். டேய், நான் என்ன விளையாட போறேன்? அப்போ கீழே நின்றது யாரு? இப்போ பார்த்தேன்டா, கீழே பார்த்தேன்டா நான். பவுடர் போட்டிருக்கியா? அப்போ இந்த நம்பர்லேருந்து கால் பண்ணது யாரு? ரிஷி இப்போ என்கிட்ட கூப்பிட்டு பேசினான். சரி இரு, அப்ப நான் என் ஃப்ரெண்டு கிட்ட கேட்குறேன். சொல்றா. இளவரசா, நீ கிரியேட் பண்ண அந்த சாஃப்ட்வேர் வச்சு ஒரு நம்பரை நீ எனக்கு ட்ராக் பண்ணி கொடுக்கணும்டா. அதோட எல்லா டீடைல்ஸும் எனக்கு வேணும். அப்படியா? நம்பர் சொல்லு. 9629057325. கொஞ்சம் வேகமாக அதை வாட்ஸ்அப் பண்ணி விட்றா. வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிட்டேன், பார்த்துக்க. டேய் கூப்பிட்டது ரிஷி தான்டா. அவன் சொன்ன அட்ரஸ் 220 சர்ச் ஸ்ட்ரீட், அவனியாபுரம். 220 சர்ச் ஸ்ட்ரீட்டா? டே, இது என் கசின் யோகேஷ் வீடா. 2 ஸ்ட்ரீட் தள்ளி தான்டா இருக்குது இந்த வீடு. என்னடா சொல்கிற? சரிவா, உடனே போவோம். இந்த அட்ரஸ் தானே? ஆமாடா, இது என் கசின் யோகேஷ் வீடு. ரிஷிக்கும் யோகேஷ்க்கும் என்ன சம்மந்தம்னு எனக்கு தெரியலையடா. வீடு வேற உள்ளேருந்து பூட்டியிருக்கு. எனக்கு ஏதோ சரின்னு பாடலடா. ஒன்று பண்ணேன், நான் உள்ளே போகிறேன். சப்போஸ் 1 hour ஆகியும் நான் வெளியே வரலன்னா யோசிக்காத, போலீஸ் கால் பண்ணிடு. என்ன ஆனாலும் பரவாயில்ல. சரி, போயிட்டு வா. யோகேஷ், ஹே. போதை கேக்குது உனக்கு? போதை உனக்கு போதையில வழினா என்னன்னு தெரியாதுல? வழினா என்னன்னு காட்டுறேன்டா உனக்கு. சாவு 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 சாவு.
ரிஷி, நீ செத்துடல? நான் ஏன் இங்கே இருக்கேன்னு உனக்கு தெரியல, அவனுக்கு என்னாச்சுன்னு உனக்கு புரியல தேவா. தேவா, எத்தனை மாற்றம் எழுப்புறது உனைய? டியூஷன் லேட் ஆயிடுச்சுடா, சீக்கிரம் எந்திரி. எந்திரிச்சியா இல்லையாடா? டே தேவா, இந்த ரெடி ஆயிட்டேனே, இந்த இருக்குண்ணே, 2 மினிட்ஸ்ண்ணே. தம்பி, என்ன ஒரே பேர் பக்கமே சுத்திட்டு இருக்கியாமே, யாரா அந்த பொண்ணு? நே, அப்படிலாம் ஒன்றும் இல்லைண்ணே. டேய், நான் உன் அண்ணன்டா, என்கிட்ட சொல்லு யார் அந்த பொண்ணுன்னு. நே, அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே. இந்த வயசுல இதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லைப்பா. நம்ம அம்மா அப்பா நம்ம எப்பயும் சாதிக்கணும் தான் ஆசைப்படுவாங்க. பேர் கெடாம பார்த்துக்கோ. ஏதாச்சும் பிரச்சனைனா என் அண்ணன் இருக்கேன், அண்ணன்ட்ட வந்து சொல்லு, சரியா? சரிண்ணே, வரேண்ணே. டேய், அம்மா அப்பா ஃபோட்டோவை கும்பிட்டு போலையா? எப்படியும் கும்பிட்டு தானே போவ. ஐயோ, மறந்துட்டேனே. டேய் தம்பி, அண்ணே, கட்டி போடுறா. என்னடா நீயும் டியூஷனுக்கு லேட்டா இன்னைக்கு? ஆமாண்டா, லேட் ஆயிடுச்சு, ஒரு வேலை இருந்துச்சு. சரிடா, உள்ள போவோம். ஸோ இதேவா, நாளைக்கு ஒரு முக்கியமான இடத்துக்கு போகணும். எதுவும் நொண்டி சாப்பிட சொல்லாமல் வந்து கால் பண்ணுறேன், சரியா? சரி, ஓகே, வரேன். தம்பி, அண்ணே, டியூஷன் முடிஞ்சாடா? முடிஞ்சுண்ணே. கிரிக்கெட் ஆடுவோமா? கிரிக்கெட்டாண்ணே? விளாட்லாம்ண்ணே. இரு, நான் ரெடி ஆகிட்டு வந்துடுறேன், நீ போயிட்டே இரு, நான் வரேன். அது வரைக்கும் எனக்காக என் தம்பியும் அவனுக்காக நானும் எங்கள் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக போயிட்டு இருந்துச்சு. ஆனால் அன்னைக்கு காலையில் பொங்கும் புகையில சொர்க்கம் மதியிலே ஒரு பக்கம் முதடு, மறுபக்கம் நெருப்பு, சொர்க்கம் நடுவினிலே எத்தனை பிம்பம், எத்தனை இன்பம் எரிகின்ற இலையினிலே. ஓடம் இல்லாமல், ஓடை இல்லாமல் மிதக்கும் கலையினிலே. நீரன நீரும், வீரன நாடும் இயக்கத்தின் வலையினிலே. ஆறிலும் சாவு, நூறிலும் சாவு, பகைவரின் உலகினிலே. நோவிலும் வாழ்வு, சாவிலும் வாழ்வு. டேய், என்ன நினைக்கி பாடுறா? ரூல்ஸ் தெரியாதானே? பார்த்தாலே ட்ரிங்க் பண்ணாம இருக்கீங்க. ட்ரிங்க் பண்ணலாம், வண்டி ஓட்டலாமா? என்னடா ரூட்டா பேசுற?
அப்படியா? தம்பி மேலே ரொம்ப பாசமும். போலீஸ் வந்துட்டாங்கடா, மாட்டினா. புருஷை பொறுத்த வரைக்கும் உன் அன்பு மச்சனை கொன்னது நீ தான்டா. நான் ஒன்றும் பண்ணல சார். நான் தான் சார் உங்களை வர சொன்னேன். அஸ்விக் தம்பி பத்தி கேள்விப்பட்டேன், சொல்லு, நான் என்ன பண்ணணும்? பிளான் சொல்கிறேன் கேளு. நான் ஸ்ரீமான் வீட்டுக்கு போயிட்டு வந்தோடனே நீ ஸ்ரீமான்கிட்ட ஃபோன் பண்ணி நான் செத்துட்டேன்னு சொல்கிறேன். நான் அப்புறம் யோகேஷ் வீட்டுக்கு போயிட்டு ஸ்ரீமானுக்கு கால் பண்ணுறேன். அவன் எப்படி அடுத்து உனக்கு தான் கால் பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் நீ எப்படியாச்சும் அவனை ஃபோன் ட்ராக் பண்ணி யோகேஷ் வீட்டுக்கு வர வச்சிரு. அங்கே அவனை நான் பச்சு சேரணும். எல்லாம் முடிஞ்சு தானே? இன்னும் ஒரு வேலை மட்டும் பாக்கி இருக்கு. என்னது? இன்னும் மாடாத ஆக்சிடென்ட் நினச்சிக்கிட்டு இருக்க. கொலடா. டேய் என்னடா சொல்ற டேய் சொல்ற என்னடா சொல்ற? நடக்கட்டுமே இருட்டினில் நீதி மறையட்டுமே தன்னாலே. என்ன ஸ்ரீமான் ஃபோனே எடுக்க மாட்டேறான்? என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே இருட்டினில் நீதி மறையட்டுமே தன்னாலே வெளிவரும் பயங்காரே. ஏன்டா டேய், ஏன் ஜாதி என்ன உங்க ஜாதி என்ன? உன் தம்பி தேவாக்கு அதுவும் ஏன் தம்பிச்சு கேட்குதா? நாளைக்கு சம்பவத்துக்கு முன்னாடி அட்வான்ஸ் டயத்துக்கு வந்து சார். ஃபுல் பேமெண்ட் வந்து ஈவினிங் வந்து வாங்கி. நாளைக்கு ஒரு முக்கியமான இடத்துக்கு போகணும். எதுவும் நொடிச்சாக்க சொல்லாமல் வந்து சரி கால் பண்ணுறேன். சரியா? கரெக்டாக பண்ணுவீங்கள? பார்ட் டைமாக இருந்தாலும் பக்காவாக பண்ணுவதில்ல. போங்க. நவீன 2 minutes இருறா கிளம்பிட்டு இருக்கேன்டா. ஏண்டா உனக்கு என் தங்கச்சி வேணுமா? கௌரவ கொலையாடா பண்றீங்க?